ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. இன்னைக்கு புக் ஃபேர் போட்டிருந்தாங்க. சேலம் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்டில் இருக்குது, புதிய பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்டில். ஸோ புக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே நிறைய புக்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். ஃபேரிடெல்ஸ் புக்ஸ், அப்புறம் பீட்டர் பேன், அப்புறம் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட். இந்த மாதிரி இப்போது மூவிஸ்லும் வந்துருச்சு. ஆனாலும் புக்ஸ் படிக்கிறதே ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் தாங்க. யாருக்கெல்லாம் புக் பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். ஜுவாலஜி, இந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்ட புக்ஸ் நிறைய பார்த்தோம். அப்புறம் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு நிறைய கவிஞர்கள் எழுதின புக்கு, கலைஞர்கள் எழுதின புக்ஸ் எல்லாமே பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பசுமை பற்றின புக்ஸ். இதெல்லாம் நேச்சரை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் புக்ஸ்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். புக்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருந்தார். ஸோ ஃபைனலாக அவரும் ஒரு புக் எடுத்துட்டார். அவர் கேட்ட புக்கு அங்கே கிடைக்கல. சொல்லி வச்சுட்டு வந்திருக்கோம், தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் நிறைய இந்த சைடில் புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. நிறைய அந்த குறிப்புகள், இந்த சின்ன சின்ன குறிப்புகள் பற்றிலாம் இருந்தது. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 அந்த புக்ஸ்லாம் கூட இங்கே நிறைய அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நாங்கள் நிறைய இந்த புக்ஸ் கூட பார்த்தோம். கிட்ஸோட புக்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க எல்லாருக்குமே இங்கே புக்ஸ் இருக்குங்க. நீட் எக்ஸாம் எழுதுறவங்க நீங்கள் வந்து புக்ஸ்லாம் கூட வாங்கிக்கலாம். நீட் எக்ஸாம் கூட கிட்ஸோட இருக்குது. புக்ஸ்லாம் நாங்கள் அண்ட் பார்த்தோம். டிக்ஷனரிஸ் நிறைய இருக்குது. பிஏ படிக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து டோரேமான், ஷின்சான், பென்டென், அதுக்கப்புறம் வந்துட்டு டோரா புஜி, அப்புறம் மிக்கி மவுஸ், நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே கலரிங் புக்ஸு. அப்புறம் இன்னொரு புக்ஸ் ஒன்று பார்த்தோம், மேஜிக் புக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்குமே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே பார்த்தா ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்கும். நம்ம பென்சில் எடுத்து ரைட் பண்ணால் அது தானாக வரைஞ்சிக்கும். சூப்பராக இருந்தது இந்த மேஜிக் புக்கு. அது எனக்கு ரொம்ப பார்த்ததுலேயே ரொம்ப பிடிச்சது. இந்த மேஜிக் புக்கு 2 இருந்தது. அதில் இந்த ஒரு மேஜிக் புக் நான் எடுத்தேன். பார்க்கறதுக்கு ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு வரைஞ்சா சூப்பராக வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட்